ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா? ஆ ஆ சாப்பாடு கொடுத்தோம் அன்னைக்கு. அப்புறம் இந்த பக்கம் வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஆ ஆ ஆ தண்ணி என்கிட்ட ஆயிடுச்சு. ஆ நீங்கள் சாப்பிட்டு போங்க. ஆ ஆ அதில் ஹாஸ்பிட்டலில் தண்ணி வருங்க, ஹாஸ்பிட்டலில் அதில் போ சாப்பிட்டு போங்க. ஆமாம் ஆமாம், போலீஸ் பக்கத்தில் இல்லையா? சரி, போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பது என்பது பொருள். மனதால் நினைப்பவன் மனிதன். நம் மனதில் எப்பொழுதும் நல்ல சிந்தனையாக இருந்து கொண்டிருந்தால் வாயடி வாயாக இந்த மண்ணில் வரிசையாக நாம் வாழ்கிறதுக்கு வழி தெரியல என்று சொல்லி, பொதுவாகவே குரு என்ற வார்த்தை இருக்குதுல்ல, ஒரு சமஸ்கிருதம் சொல். இது தமிழ் சொல் அல்ல. சமஸ்கிருதம் என்ற ஒரு பொருள். கற்றுபவர் என்பது ஒரு பொருள். நம் மனதில் இருக்கும் சிக்கலை தீர்க்கப்படுபவர் குரு. இப்போது முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று இருக்குது. கொஞ்சம் அழுக்கு அடைந்திருந்தால், ரோட்டில் இருக்கிற தூசி கண்ணாடி மேலே பட்டு தெரிந்தால் நம்ம முகத்தை பார்த்து தெரியுமா? தெரியாது. ஒரு கையாலேயோ ஒரு துணியாலேயோ அந்த கண்ணாடி எடுத்து துடைப்போம். அப்போ துடைக்கின்ற போது அப்போது சரியாக தெரியும் கண்ணாடி. 2 இளைஞர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் சொன்னான், எதிர்த்தாப்புல இருந்தவன் சொன்னா நான் போனால்தான் சொர்க்கம் கிடைக்கும். இவன் சொன்னா நான் போனாதான் சொர்க்கம் கிடைக்கும். எகிர்த்தாப்புல இருக்க சொன்னா நான் போனாதான் சொர்க்கம் கிடைக்கும் என்று. இவங்களோட 2 பேர் பேச்சியை ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் நான் போனால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார். 2 பேரும் சேர்ந்து அவர் அடிக்க போனார். நான் என்று சொன்னால் உடலில் இருக்கும் அகந்தை. நாம் என்று சொன்னால் அந்த அகந்தையை அழிந்துவிடும். குரு பரம்பரை ஞானிகள் இருக்கிறார்கள். பழைய காலத்தில் குரு கல்வி தான் இருந்துச்சு. மாணவர்களாம் அப்பொழுது வீட்டுக்கு போவாங்க. அவரோட வேலையெல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உபதேசம் என்பது மாணவர்களுக்கு தெரியாமல் சில விஷயங்களை குரு கற்றுக் கொடுத்துருப்பார். எப்பயாவது சில நேரங்களில் சில கேள்விகள் கேட்பார். குரு கேள்வி கேட்கிறோம் என்றால் மாணவர்களை கூர்மையாக அறிவை வைத்து கொள்ள வேண்டும் தான் என்று கேட்பார்கள். ஒரு குரு கேட்பார். மாணவர்களை முன்னாடி உட்காந்துருப்பாங்க. கைலாயமும் வைகுண்டமும் இங்கிருந்து எவ்வளோ தூரம் என்று கேட்டார். என்னடா குழப்பமாக இருக்குது? அப்படியே மாணவர்களாக விழித்தார்கள். கைலாயம் இருப்பது சிவபெருமான் இருக்கும் இடம். என்பெருமாள் நாராயணமூர்த்தி பார்க்கடையிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இருக்கிறது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாதுண்ணா. கைலாயமும் வைகுண்டமும் யாரும் கண்டதில்லை. ஆனால் திருச்சி இருக்கிற இடம் தெரியும், சென்னை இருக்கிறது தெரியும், அதாவது அமெரிக்கா இருக்குன்னு தெரியும். ஆனால் கைலாயமும் வைகுண்டம் இருக்கிற யாருக்கும் தெரியாது. மாணவர்கள்லாம் பதில் தெரியாமல் விழிச்சி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவர்கள் எழுந்து, கைலாயம் என்பது நம்ம கைக்கு எட்டின தூரம் இருக்கிறது, வைகுண்டம் நம்ம கூப்பிடுற தூரம் இருக்கிறது. அப்பொழுது மாணவர்கள்லாம் சிரித்தாங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.